அவிட்டம் நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 23வது நட்சத்திரமாகும். இது சனி பகவானின் ஆட்சி நட்சத்திரமாக கருதப்படுகிறது. இந்த நட்சத்திரம் முதல் 2 பாதங்கள் மகர ராசியில், மற்ற 2 பாதங்கள் கும்ப ராசியில் உள்ளன. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக சனி மற்றும் அங்காரக கிரகங்களின் ஆட்சிக்கு உட்படுவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தின் அடிப்படை அம்சங்கள்: கிரக அதிபதி சனி பகவான். தேவதை அஷ்டவசுக்கள் 8 தேவதைகள். பஞ்சபூதம் வாயு. குணம் மிஷம். இது மிஷ்ரா நட்சத்திரம் ஆகும், அதாவது கலவையான குணங்கள் கொண்டது. பாலம் பசு. பிறப்பு நட்சத்திரம் தனிஷ்டா, வானவில் அமைக்கப்படக்கூடிய நட்சத்திரமாக கருதப்படுகிறது. அவிட்டம் நட்சத்திரத்தின் பாதங்கள்: முதல் பாதம் மகர இராசி. வசந்தத்தின் காலம். மகர இராசியில் இருக்கும் இப்பாதத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக சனி மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ஆட்சிக்கு உட்படுவர். குணாதிசயங்கள்: எளிதாக முடிவெடுக்கக்கூடியவர்கள், பலவீனமானவர்களாக இல்லாமல் மன உறுதியுடன் செயல்படுவர். தொழிலில் உழைப்பாளிகளாகவும் படிப்படியாக முன்னேறக்கூடியவர்களாகவும் இருப்பர். அன்பும் கருணையும் கொண்டவர்கள், ஆனால் அவர்களது பிம்பம் முற்றிலும் குளிர்ச்சியாகவும் நிலைத்திருக்கலாம். சுயமாக செயல்பட விரும்புவர். ஆரோக்கியம்: இவர்கள் மூட்டு பிரச்சனைகள், கால் வலிகள் போன்ற சிரமங்களை எதிர்கொள்ளலாம். அவசரமாக செயல்படுவதால் இஷ்யூஸ் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பரிகாரம்: சனி பகவான் பூஜை, ஹனுமான் வழிபாடு மற்றும் சனிக்கிழமை விரதம் நல்ல பலன்களை தரும். 2ஆம் பாதம் மகர இராசி. வசந்தத்தின் 2ஆம் பாதம். இது மகர ராசியில் இருக்கும், மேலும் சனி மற்றும் செவ்வாய் கிரகங்களின் ஆட்சி மிகுந்ததாக இருக்கும். குணாதிசயங்கள்: தொழில் முனைவோர், புதிய முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள். தொழில் வெற்றியை அடைவார்கள். நிதி தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் செலுத்துவார்கள். அடிப்படை பண்பாட்டில் மாற்றங்களை விரும்புவர், ஆனால் புதிய சிந்தனைகளையும் எதிர்கொள்ளலாம். குடும்பத்தில் சற்றே பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் நல்ல குடும்ப வாழ்க்கையை முன்னெடுக்க முயற்சிப்பர். ஆரோக்கியம்: மன அழுத்தம் மற்றும் பலவீனங்களால் பாதிக்கப்படலாம். இதய பிரச்சனைகள், சர்க்கரை நோய் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பரிகாரம்: அஷ்டவசுக்களுக்கும் சனி பகவானுக்கும் பூஜை செய்தல் நன்மை பயக்கும். 3ஆம் பாதம் கும்ப இராசி. கும்ப இராசி. இந்த பாதம் கும்ப இராசியில் அமைந்துள்ளது. கும்பம் என்பது சனி மற்றும் புதன் கிரகங்களின் ஆட்சி உள்ளது. குணாதிசயங்கள்: சமூகவாதிகள், புதிய சிந்தனைகளுடன் சிறப்பாக செயல்படுபவர்கள். திறமை வாய்ந்தவர்களாகவும் தந்திரமான முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாகவும் இருப்பர். மாறுபட்ட சிந்தனைகள் கொண்டவர்கள், சமூகத்தில் நல்ல இடத்தை பிடிக்க முயல்வர். புதிய தொழில்கள், ஆராய்ச்சிகள், புத்தகங்கள் எழுதுதல் போன்றவற்றில் சிறந்து விளங்குவர். ஆரோக்கியம்: செவிச்சம்பந்தமான பிரச்சினைகள், மன அமைதி இல்லாத நிலை போன்றவை ஏற்படலாம். காது, மூக்கு, தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் ஏற்படலாம். பரிகாரம்: சனி மற்றும் புதன் வழிபாடு, திருமால் வழிபாடு நன்மை பயக்கும். 4ஆம் பாதம் கும்ப இராசி. கும்ப இராசியின் பாதம். இது கும்ப ராசியின் கடைசி பாதமாகும், மேலும் சனி மற்றும் புதன் கிரகங்களின் ஆட்சி அதிகம் உள்ளது. குணாதிசயங்கள்: சமூகத்தில் முன்னேற முயல்பவர்கள், நல்ல கருணை மற்றும் மனிதநேயம் கொண்டவர்கள். தங்கள் செயலில் தன்னம்பிக்கை காட்டுபவர்கள். தொண்டு, சமூக சேவை, பொதுநல நடவடிக்கைகளில் ஈடுபடுவர். புதுமையான எண்ணங்களின் மூலம் சமூகத்தை முன்னேற்றுவார். ஆரோக்கியம்: செரிமான கோளாறுகள் மற்றும் குடல் பிரச்சனைகள் ஏற்படலாம். சுவாச பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். பரிகாரம்: திருமால் வழிபாடு மற்றும் சனி பகவான் வழிபாடு நன்மை பயக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தின் தனிப்பட்ட பலன்கள். தொழில் மற்றும் வாழ்க்கை முறைகள்: மிகுந்த உழைப்பாளிகள், தெளிவான சிந்தனைகளுடன் செயல்படுவர். அவர்கள் புதிய தொழில்கள், வேலைகள் மற்றும் வெற்றிகளை அடைவார்கள். தனிப்பட்ட முயற்சிகள் மூலம் பெரிய அளவில் வெற்றி காண்பர். குடும்ப வாழ்க்கை. குடும்ப உறவுகள் சாதாரணமாக நல்லவை, ஆனால் சில நேரங்களில் குடும்ப பாங்கு மற்றும் நெருக்கடிகள் தோன்றலாம். வாழ்வில் நல்ல நண்பர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் இருப்பர். பிரச்சனைகள் மற்றும் சிரமங்கள். சனி மற்றும் செவ்வாயின் நட்சத்திரங்கள் என்பதால் வாழ்க்கையில் சில நேரங்களில் சிரமங்கள் வரலாம். அவற்றை சமாளிக்க நல்ல தன்னம்பிக்கை மற்றும் தெளிவு தேவைப்படும். பரிகாரங்கள் மற்றும் பலன்கள்: சனி தசா காலங்களில் சனி பகவான் வழிபாடு செய்யவும். சனிக்கிழமை விரதம் செய்வது, ஹனுமான் வழிபாடு செய்வது மற்றும் திருமால் வழிபாடு நன்மை பயக்கும். உச்ச காலங்கள்: சனி தசா மற்றும் செவ்வாய் தசா காலங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக முக்கியமானவை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக உழைப்பாளிகளாகவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுபவர்களாகவும் இருப்பர். தங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சிரமங்களையும் சோதனைகளையும் சரியாக சமாளித்து முன்னேறுவதற்கான திறமை கொண்டவர்கள். குடும்பத்தில் சிறந்த உறவுகளை பேணி தொழிலில் வெற்றியை அடைவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம், உழைப்பு, தன்னம்பிக்கை மற்றும் புதிய சிந்தனைகள் ஆகியவை முக்கிய அம்சங்கள்.
அவர்கள் வாழ்க்கையில் உள்ள சவால்களை சமாளித்து வெற்றியை அடைவார்கள்.